உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டரே. லவ் யூ சிந்து. லவ் யூ டாக்டரே. இறுதி அத்தியாயத்தை நோக்கி அப்படின்னு சிந்து பேர்ல போடுறாங்க. போட்டது சந்தோஷமா இருந்தாலும், மனசு என்னமோ தெரியலங்க. என்னமோ ஒரு இழப்பீடு மாரி தெரியுது. ச்சே! அப்படின்னு சிந்து மேல கோவம்லாம் போயிருச்சுங்க. ஏன்னா, அன்னபூர்ணியே மறந்துட்டாங்க, மன்னிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளோதான் ஒரு மனுஷி கோவமா இருக்க முடியும்? ஏன்னா, நல்லது தானே பண்ணியிருக்காங்க சிந்துவுக்கு எல்லாமே. அதனால அன்னபூர்ணி நினைக்கிறாங்க, போய் கூட்டிட்டு வா. ஏன்னா, சிந்து வந்து சொல்லிட்டு போறாங்க, என்னைய நீங்க மன்னிக்கவே இல்ல. கல்யாணம் முடிஞ்சிருது, எல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மன்னிக்கலன்னா என்னங்க அர்த்தம்? நான் போறேன் அத்த, பெரியத்த, நான் போறேன் பெரியத்த. இந்த பயலும் கல்லூலி மங்கங்க, சரியான ஆளுங்க. பெரியம்மா சொன்னா சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தாலி கட்டினேன். இன்னைக்கும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஆனா கெஞ்சுறாரு, பாவம் பாவம்ன்ட்டு. போய்யா நான் சிந்துவ மன்னிச்சுட்டேன், போய் கூட்டு வா அப்படிங்கிறாங்க. சிந்து அழுதுகிட்டு போயுது. போனோனே சிந்து சிந்துன்னு வேகமா வந்தா, இந்த பிள்ளை இந்த பிள்ளை எப்படி டாக்டரே அப்படிங்குது ஒளிஞ்சு நின்னுகிட்டு. எப்ப பாரு நீ இன்னும் இதை விடவே மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து பிடிக்கிறாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எப்படி டாக்டரே நான் போவேன் உன்னை விட்டு? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்குன்னு தெரியும் டாக்டரே. பெரியத்த மனசு மாறும்னு எனக்கு தெரியும். அடிப்பாவி, பெரியத்த மனசு மாறவே மாட்டேங்குதுன்னு அழுதுட்டு வந்த. அப்படித்தான் அப்படித்தான் இந்த சிந்து அப்படித்தான். ஆனா என் காதல் மட்டும் அப்படியே தான் உன் மேல மட்டும்தான் டாக்டரே அப்படின்னு இருக்கிய கட்டி பிடிக்க, மகா மட்டும் மாறாம அப்படியே நிக்குது. ச்சே! ஒண்ணுமில்லாதவடி அவளும் சொத்து பத்தோட தாண்டி இருக்கிறா. அது புரியல இந்த லூசு மாக்கிக்கு. அடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுறாங்க. சிந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இங்க சஞ்சய் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வர முடியல, வெளியில டியூட்டிக்கு போயிடறாங்களா, இங்க வந்துடுறாரு. கல்யாணத்துக்கு வந்தாலுமே கதை வந்து முடிவு அத்தியாயத்தை நோக்கி போகுதா. இங்க வீட்டுக்கு வராரு. வாழ்த்து சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படிங்கல. இங்க அடுத்து நம்ம பைரவி என்ன பண்றாங்க, சஞ்சய் உனக்கு வேலை முடிஞ்சிச்சு தானே, நீ ஃப்ரீயா இருக்கியா? ஏன் என்னாச்சு? நான் வெளியூர் போகணும், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான் இருந்தேன். எதுக்கு? நான் போறேன் அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. என்ன பைரவி இப்படிலாம் போறேங்கிற? நான் என்னோட லட்சியத்தை நான் நோக்கி போறேன் அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்குறாரு. உன் லட்சியத்துக்கு நான் என்னைக்குமே துணை நிப்பேன் அப்படின்னு சஞ்சய் சொல்ல, அதுதான் ஏன் சஞ்சய் பாத்தில அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்தை பார்க்க, அவளோட குணம் உனக்கு தெரியாம இருக்கு, புரிஞ்சுக்கோடி அப்படின்னு நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. நான் கிளம்புறேன்னு சஞ்சய் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க வெளில வரையில ஆறுமுகம் வெளில நிக்கிறாரு. என்ன அறுமுகம் ஊத்திக்கிச்சா? இன்னும் கொஞ்ச நாள்ல என் பைங்கிளி வந்துருவா அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் உள்ள உறவு அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி என்னை தேடி வந்து சாரி இனிமே உன் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது, என்னோட பொண்டாட்டி, எனக்கு வரப்போற பொண்டாட்டி அப்படின்னு சொல்லணும்னு கோவம் வருது பாருங்க பைரவிக்கு. தாலி கட்டின புருஷன் தப்பு பண்ணானே கோவிக்கிறா, நீ தாலி கட்டாதவன் நண்பனா நினைக்கிறவன், நண்பன் லவ்வர்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா எவ்வளவு கோவம் வரும். ஆடி போய் நிக்கிறாங்க. இங்க பாரு, நீ எல்லா இடமும் உனக்கே நல்லது நடக்குன்னு நினைக்காத. நீ ஆரம்பத்துல இருந்து எல்லா வேலையும் திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிற, திருட்டுத்தனம் தான் பண்ற அப்படிங்கிறது என் பொண்டாட்டி பைரவிக்கு தெரியல. அதனால நீ ஆடிக்கிட்டு இருக்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பா ஏன் இந்த நிமிஷம் கூட என் பொண்டாட்டிக்கு உன்னை பத்தின உண்மை தெரிய வச்சாலும் வப்பாண்டி அப்படிங்கையில, என்னடி வைப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஆறுமுகமும் சஞ்சயும் பேசிக்குதுங்க. எப்படா தெரிய முடியும்? அன்னையில இருந்து உன்னை நொங்குன்னு ஸ்டேஷனுக்கு வச்சு நொங்குனேன். அவ வந்தோடனே பைரவி பாத்தியா பைரவி, அவனா என்ன இப்படி பண்றான் அப்படின்னு அழுதேன். அதே மாதிரி அந்த செல்வியா, அவ விஷயத்துலயும் உன் மேல பழி போட்டேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் எல்லா விஷயத்துலயும் பழி போட்டேன். ஆனா அந்த ஆடு மாடு விஷயத்துல மட்டும் அதுலயுமே பாதி விளைஞ்சிருக்கும். மீதிய நான் தாண்டா எல்லாத்தையும் ஊத்தி பண்ணேன். அட பாவி, நீ தான் எல்லாத்தையும் பண்ணதா? ஆமா, எல்லாத்தையும் பண்ணது நான் தான். எல்லா ட்ரிக்கையும் பண்ணிட்டு உன் மேல பழிய போட்டேன். இனிமே நான் கொஞ்ச நாள்ல பைரவி என் கையை பிடிச்சு என் பெட்ரூம்ல என்னோட கட்டி அணைச்சு எல்லாம் பண்ணுவேன். அதை நான் வீடியோ எடுத்து உனக்கு அனுப்புறேன். அடச்சி சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. டேன்னு வர்றாங்க பாருங்க. பைரவி பார்த்தோன்னு ஆடி போறாங்க. வந்து சப்புன்னு அறை கொடுக்குறாங்க பாருங்க. பாவி அப்படின்னு சும்மா சூர சம்காரம் பண்றாங்க. இவரை விடாதீங்க யாருமோ, இவனை அடி அப்படின்னு. ஏண்டா வேலியே பயிரமைஞ்ச கதையா? போலீஸா இருந்துட்டு நீயே எப்படி பண்ணா நாங்க எங்கடா போறது அப்படின்னு வச்சு சும்மா சோரா சம்காரம் பண்றாங்க. பெரியம்மா வருது. ஏண்டா பாவி என் புள்ள வாழ்க்கையில நீ தான் இப்படி கூடி கும்மி அடிச்சதா இப்படி பண்ணிட்டியாடாண்டு அவங்க 4 அடி. என்னை விடுங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா நிறைய உங்களுக்கு நான் நல்லதும் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை ஒண்ணு சொன்னா தப்பிச்சிடலாமா என்ன? ஆனா பாக்குறாங்க, ஆமா சஞ்சய் சொன்ன மாதிரி நிறைய நல்லது பண்ணிருக்கான் சிவா விஷயத்துல அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, ஆறுமுகம்
பைரவி பாக்குது. "நீ இவ்ளோ நல்லவனாடா? இந்நேரம் நான் வேற ஆளா இருந்தா கெட்டது பண்ண இவனுக்கு ஆமா, ஆமான்னு சொல்லியிருப்பாங்களே." "இல்ல பைரவி, நல்லது செஞ்சா நல்லதுன்னு சொல்லித்தான் ஆகணும். ஆனா அது கூட இந்த வீட்ல நல்ல பேர் எடுக்கிறக்காகத்தான் அவன் பண்ணுனான். அது வேற விஷயம். ஆனாலும் நமக்கு நல்லது நெறைய பண்ணியிருக்கான்." அப்படிங்கிறாங்க. அது என்னமோ கரெக்ட்டு தான். உடனே சஞ்சய் திருந்திர்றாரு. "ஆறுமுகம், என்ன மன்னிச்சிடு ஆறுமுகம். உன் நல்ல மனசு புரியாம நான் தப்பா நடந்துட்டேன். அதுக்கு காரணம் நான் பைரவிய சின்சியரா லவ் பண்ணதான். அதனால தான் அப்படி நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு அழுகுறாரு. அதுக்கப்புறம், "அப்பா! உன்னைய என்ன பண்றது? போய் தொல. இப்ப என் ஆறுமுகத்து மேல நான் நெறைய லவ் வச்சிருக்கேன். அதனால உன்ன நான் மன்னிக்கிறேன் போடா." அப்படிங்கல, "சஞ்சய் நில்லு." அப்படிங்கல நிக்கிறாங்க. "என்ன பைரவி? ஆ என் புருஷன் கூட நான் ஒண்ணு சேர்றத நீ பார்க்கணும்ல." அப்படின்னு ஓடி வந்து ஆறுமுகத்த அப்படியே இறுக்கிய கட்டிக்கிறாங்க. "என்ன மன்னிச்சிடு ஆறுமுகம், என்ன மன்னிச்சிடுடா. இனிமே." அப்படிங்கல, "இந்த டைவர்ஸு." அப்படின்னு எடுத்து ஆறுமுகம் காமிக்க, "இத கையிலயே வச்சுக்கிட்டு இருந்தியாடா?" "ஆமா. நீ தேடி எடுக்கக்கூடாதுன்னு தான். இங்க பாரு பனியனுக்குள்ளயே வச்சிருந்தேன்." அப்படின்னு சொல்லி காமிக்க, "மூடுறா." அப்படின்னு சொல்லி சட்டைய மூடி விட்டுட்டு, இறுக்கி அந்த பேப்பர கிழிச்சு எறிஞ்சுபுட்டு கட்டி புடிச்சுக்கிறாங்க. "ஏய் ஆளுங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மா இருந்தானே, ஆட்டுக்குட்டி இருந்தானே, இந்த ஆண்டவனே இருந்தானே. என் புருஷன நான் கட்டி பிடிக்கிறேன். இப்ப கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. கோவம்லாம் படமாட்டாங்க." அப்படின்னு பைரவி சொன்னோனே, ஆர்வம் பாக்குறாரு. "இல்ல பைரவி, நீ பாரு. நீ சொன்ன 2மே இல்ல." "என்ன சந்தோஷப்படலையா?" இல்ல ஒண்ணுமே பண்ணலன்னு திரும்பி பார்த்தா, எல்லாரும் வெட்கப்பட்டு கண்ண மூடுறாங்க. ஐய்யய்யோ! கண்ண மூடுறாங்க, வெட்கப்படுறாங்க. "இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ரூமுக்கு போவோம்." அப்படின்னு அலேக்கா தூக்கிக்கிட்டு ஆறுமுகம் பைரவி தூக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க. அப்புறமா கண்ண திறக்குறாங்க. சிந்துவும் சிவாவும் பாக்குறாங்க. டாக்டரே கரெக்ட்டா நம்ம கொண்டாந்து விட்டாச்சு." "ஆமா சிந்து, இவன் எப்படியும் பேசுவான். ஆறுமுகம் மச்சான டீஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால தான் நான் கூட்டியாந்து விட்டேன் பைரவிய." பாக்குது அன்னபூரணி. "பைரவி, சிந்து, இப்பவும் என் புள்ளைங்க சேர்றதுக்கு ஒண்ணு சேர்றதுக்கு நீ தான் காரணமா? இந்த வீடே நல்லா இருக்கறதுக்கு நீ தான் காரணமா? ஐயோ! நீ இந்த வீட்ட காக்க வந்த மகாலட்சுமின்னு தெரியாம உன்ன நான் வீட்ட விட்டு தள்ளி வச்சுட்டேனே! ஒதுக்கி வச்சுட்டேனே!" அப்படின்னு அழுக. "அத்தை விடுங்க அத்தை. என்ன ஏத்துக்கிட்டத விட இன்னொன்னு எனக்கா செய்யணும்." "என்ன?" "நான் உயிரா நினைக்கிற டாக்டர பெத்து குடுத்த தெய்வம் வெளில இருக்கு. அதையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்." அப்படின்னோன மகா அப்படியே பாக்குதா. "கேட்டுக்கிட்டியா? எவ்வளோ நல்லவ. உன்னைய தெய்வங்கிறா. வீட்டுக்குள்ள ஏத்துக்கணும்னு சொல்றா. அவளுக்கா நான் உன்ன ஏத்துக்கிறேன். நீ மனசு திருந்துவியா? மாட்டியா?" "ஐயோ! அக்கா, இதுக்கு மேலே நான் திருந்தலன்னா கதை முடிவுன்னு அர்த்தம் இல்லையே. சிந்து, என்ன மன்னிச்சிரும்மா. நீ என்ன இப்படி தெய்வம்ன்னு சொல்லிட்டியே." "இருக்கட்டும் அத்தை. நீங்க மட்டும் இல்லன்னா எனக்கு டாக்டர் கிடைச்சிருப்பாரா என்ன? நீங்க என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி, நான் உங்களுக்காக காலையே கட்டிக்கிட்டு இருப்பேன். நான் ஏன்டி உன்ன மிதிக்க போறேன்? உன்னைய நாங்க தாங்க போறோம். அக்காளும் தங்கச்சியும். என்ன அன்னபூர்ணி அக்கா?" அப்படின்னு மகா சொல்ல, "ஆமா. நம்ம 2 பேரும் இனிமே சிந்துவ காப்பாத்தணும், தாங்கணும், தூக்கணும்." எங்க அப்படின்னு திரும்புறாங்க. காணோம். "எங்க ஆள காணோம்?" அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்க, அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு." "என்ன சொல்றீங்க? 2 பேரும் 2 ஜோடியும் தூக்கிட்டு உள்ளார ஓடிட்டாங்க." அப்படின்னு சொல்ல 2 பேரும் போய் கதவ சாத்திக்கிறாங்க. "டேய் பைரவி, சிந்து, ஆறுமுகம், சிவா, இன்னைக்கு நைட்டு வேணா பூ பழங்கள்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம்டா." அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே." அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படியே, "டாக்டரே, டாக்டரே." அங்க பார்த்தீங்கன்னா பைரவி, அவரு அவ்வளோ நாளா காஞ்சு கிடந்தவரு பூந்து பாயுறாரு. பைரவியும் சும்மா சும்மா சொல்லக்கூடாது. ஆறுமுகத்த இறுக்கி கட்டி பிடிச்சு மொதல்ல முத்தம் குடுக்குது. "அப்பா! அடடடா! இதுக்காக தானே தவம் இருந்தேன்." அப்படின்னு கட்டிக்கிறாங்க. இங்க இவங்க ஆல்ரெடி 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்துக்கிட்டா தான். இருந்தாலும் அந்த ஒரு உணர்வு ஃபீலிங்கோட கட்டி பிடிக்கிறது பாவம். அன்னைக்கே லாட்ஜ்லயே அவங்க ஒண்ணு சேர்ந்திருப்பாய்ங்க. அந்த வெனகாரி மகா தான் கூட்டிட்டு போனா. "சாரிங்க, இனிமே திருந்திட்டாங்க." அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப இவங்க சிந்துவும், சிவாவும் மெல்ல கச்சேரி ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹேப்பியாறாங்க. "தேங்க் யூ சிந்து. தேங்க் யூ டாக்டரே." "டாக்டர்ன்னு சொல்லாத, மச்சான்னு சொல்லு." அப்படிங்கிறாங்க. டாக்டர் தான் எனக்கு பிடிக்குது." அப்படின்னு சொல்ல, "தேங்க் யூடி என் குல்பி. எதுக்கெடுத்தாலும் ஏமாத்துறியேடி. நீ அப்படி என்னடி என்கிட்ட கண்ட? நீ அழகான முகம், அழகான சிரிப்பு, நீ பேசுற பேச்சு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு டாக்டரே." அப்படிங்கிறாங்க. "என்ன உனக்கு பிடிச்சிருக்கா டாக்டரே? உன்ன பிடிக்காம போகுமா இந்த வாய தவிர?" "ஏன் டாக்டரே? இந்த வாய் தானே பொய் பொய்யா சொல்லுது." "டாக்டரே, பொய்ன்னு சொன்னது உன்ன கட்டிக்கிட்டதுக்கு மட்டும் தான்." அச்சச்சோயோ! நீ பொய்யே சொல்லல பாரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே தாண்டி வளர்ந்தவ. ஃபுல்லா தாண்டி பொய் பேசியிருக்க. ஏன் இப்ப கூட அத்தை என்ன போ சொல்ட்டாங்க. நான் வெளில போறேன்னு தானே போனேன்." அப்படின்னு சொல்ல, "டாக்டரே, இப்படிலாம் பேசுனீன்னா எனக்கு விக்கல் வருது டாக்டரே." "ஐயய்யோ! சிந்து, சிந்து." அப்படிங்கிறாங்க. "எனக்கு விக்கல் வருது. ஐயோ! அம்மா, எனக்கு மூச்சு முட்டுது. தண்ணி, தண்ணி." அப்படிங்கல, ஐயோ! தண்ணிக்கு எங்கே போறது? கதவ வேற சாத்திப்புட்டேன் வீராப்பா. "டாக்டரே, விக்குது." அப்படிங்கல, "சரி இரு. இந்த அதிர்ச்சி வைத்தியத்த நிறுத்துறதுக்கு அதிர்ச்சி வைத்தியம் குடுக்கணும்." அப்படின்னு டக்குன்னு தன்னோட அவரோட இதழ்ல வச்சுடுறாங்க. நம்ம சிந்துவோட இதழ்ல. அப்படியே நிக்குது மூச்சு. நின்னோனே, "டாக்டரே." அப்படின்னு கண்ணு 2 துடிக்க, "என்ன சிந்து, விக்கல் நின்றுச்சா?" "நின்றுச்சு." "அப்பாடா! ஒரு டாக்டரா இருந்து உன் வைத்தியம், நாட்டு வைத்தியம் பண்ணியிருக்கேன். எப்படியோ சக்சஸ் ஆயிருச்சு." அப்படிங்கல, உன் வைத்தியத்துல சக்சஸ் ஆகல டாக்டரே." "ஏன்? என்ன?" "நான் இப்பவும்
நடிச்சியாடி? ஆமா. அடிங்கொய்யால ஒண்ணு அப்படின்னு விரட்டி புடிச்சு 2 பேரும் இறுக்கிய கட்டி புடிச்சு கட்டில்ல உருள்றாங்க. கட்டில் டமால்னு உடையிற அளவுக்கு செம்ம வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! என்ன சத்தம்?" அப்படின்னு பார்க்குறாங்க. கதவ தொறக்காதீங்க. அதெல்லாம் சரியா போயிரும். கட்டில் உடைஞ்சிருச்சு போல இருக்கே. உடைஞ்சா என்ன? தர இருக்குல்ல. தர உடைஞ்சுட்டா கீழ போக வேண்டியது தான். அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் நடக்காது. பயப்படாம இருங்க." அப்படின்னு வெளியில அன்னபூரணி, அவங்க சிந்து அப்பா, அம்மா எல்லாரும் ஹேப்பி ஆகுறாங்க. சுபம். என்ன ஃப்ரெண்ட்? இன்னைக்கெல்லாம் கதை சுபம் சுபம்னே முடியுதா? நெறைய பேரு இந்த கதைய முடிங்கடா, முடிங்கடான்னு சொன்னாங்கல்ல, அத முடிச்சு வைக்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.